நமஸ்காரம். நீங்க கடகராசிக்காரர்களா? அப்ப நிச்சயமா உங்களுக்கான பதிவு தான் இது. இந்த வரக்கூடிய 2026 ஜூலை 15 ஆகஸ்ட் மாசம் 15ஆம் தேதி வரைக்கும், அதாவது ஆடி மாசம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆடி மாசத்துல நமக்கு நிறைய ப்ராப்ளம் வரப்போகுது. அதனால முன்னெச்சரிக்கையா உங்ககிட்ட நான் சொல்லிடலாம் அப்படின்றதுனால ஒரு பதிவு, ஒரு அவேர்னஸ் மாதிரி. என்ன பண்ணலாம், எதெல்லாம் பண்ணக்கூடாது, இந்த பிரச்சனையிலிருந்து நம்ம எப்படி வெளியே வரலாம், அதுக்கு ஆன்மீக ரீதியான விஷயங்கள் என்ன, என்ன பரிகாரம், ரொம்ப எளிமையான முறையில இன்னைக்கு நம்ம இந்த பதிவு மூலியமாக பார்க்க போறோம். அதனால நம்மளுடைய பதிவை தொடர்ந்து ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு என்ன ஏதுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்கும். எல்லாருக்கும் இன்னொரு தடவை அநேக கோட்டின நமஸ்காரங்கள். நான் கோகுல் சர்மா, திருநின்ற ஊர்ல இருந்து பேசுறேன். கடக ராசியை பொறுத்த வரைக்கும் கரெக்டா கடக லக்னம், கடக ராசி, கடக மாசம், இந்த ஆடி மாசம். இந்த கடக லக்னத்துல இருக்கிறவாளுக்கும் கடக ராசிக்காரர்களுக்குமான ஒரு பலன். இந்த கடக மாசம் அப்படிங்கிறது ஆடி மாசத்தை சொல்லுவார். இந்த ஆடி மாசத்துல கரெக்டா சூரிய பகவான் கடகத்துல சஞ்சாரம் பண்ணுவார். அப்படி பண்ணும் பொழுது நமக்கு ஃபர்ஸ்ட் நான் பாசிட்டிவா சொல்லிடுறேன். ஏன்னா பாசிட்டிவ் கொஞ்சம் தான் இருக்கு, நெகட்டிவ் தான் ஜாஸ்தி இருக்குன்றதுனால. அப்படி வராரு அப்படின்றதுனால 2ஆம் அதிபதியாக சூரிய பகவான் பார்க்கப்படுறார். நமக்கு இந்த குடும்பம், அதே மாதிரி பண வரவு, அதே மாதிரி ஃபேமிலிக்குள்ள இருக்கக்கூடிய நிறைய சமாச்சாரங்கள், உதாரணம் லேண்ட் விஷயம், இல்லைன்னா கல்யாண விஷயம், குழந்தை விஷயம், ஏதாவது சில பிரச்சனைகள், சங்கடங்கள், மனோசாபங்கள், இந்த மாதிரியான சில சமாச்சாரங்கள் இருக்கலாம். இது எல்லாமே இந்த ஆடி மாசத்துல இப்போ வரைக்கும் நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோமோ அதுக்கு அப்படியே அகைன்ஸ்டான ஒரு விஷயமா தான் நம்ம பார்ப்போம் இனிமே. உதாரணம், நம்மளுடைய ஃபேமிலியில நம்ம ப்ராப்ளத்துல இருக்கோம் அப்படின்னால் இந்த ஆடி மாசத்துல இருந்து அந்த ப்ராப்ளம் எல்லாமே நிவர்த்தியாக ஆரம்பிச்சிடும். கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனை தள்ளி போயிட்டு இருக்கு அப்படின்னால் இந்த ஆடி மாசத்துல நல்லபடியா ஏதாவது ஒரு வரன் நிச்சயமா கடக ராசிக்கோ இல்ல கடக லக்னத்துக்கும் அமையும். குழந்தை பிராப்தத்துக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுவும் இந்த ஆடி மாசத்துல அமையும். ஒருவேளை இது எல்லாமே நமக்கு இருக்கு ஃபேவரபிளா அப்படின்னால் அது எல்லாமே அப்படியே அகேன்ஸ்டா நமக்கு நடக்க ஆரம்பிக்கும். உதாரணம், குழந்தை எல்லாம் எனக்கு இருக்கு அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஏதாவது மனோரீதியான பிரச்சனைகளோ இல்லைன்னா சரீர ரீதியான உபாதைகளோ வரும். அதனால குழந்தைங்களுடைய ஹெல்த்ல கேர் எடுத்துக்கணும். அடுத்தது, கல்யாணம் ஆயிடுத்து, எனக்கு நான் சௌக்கியமா தான் இருக்கேன் அப்படின்னால் எனக்கு தெரிஞ்சு யார் வாயிலிருந்து இது வரமாட்டேங்குது, நான் சௌக்கியமா இருக்கேன் அப்படின்றது. தெய்வம் செஞ்சு அதை சொல்ல கத்துக்கோங்க. எவ்வளவு பிரச்சனையில நம்ம இருந்தாலுமே நான் சௌக்கியமா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல கத்துக்கோங்க. அப்பதான் தெய்வம் தெரியும், ஓஹோ நம்ம இவனுக்கு எவ்வளவு உபாதைகள் கொடுத்தாலுமே அவன் சௌக்கியத்தை மட்டும் தான் தேடுறான், அப்ப நம்ம அதுதான் அவனுக்கு கொடுக்கணும், அதுதான் கரெக்டான வழி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவரே நமக்கு அதை கொடுக்க ட்ரை பண்ணுவாராமா. அதனால அந்த வார்த்தையை சொல்ல கத்துக்கோங்க. இப்போ நமக்கு நல்லா இருக்கு, நிஜமாலே நமக்கு நல்லா தான் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆடி மாசத்துல குடும்பத்துல சில ப்ராப்ளத்தை கொடுக்க ஆரம்பிப்பார். அதுக்கடுத்து ஃபைனான்சியபிளான ஒரு விஷயம், இப்போ வரைக்கும் ஃப்ளோ நல்லா தான் இருக்கு அப்படின்னா இந்த நேரத்துல கொஞ்சம் ஃப்ளோ கட் ஆஃப் பண்ண விடுவார். ஒருவேளை இப்போ வரைக்குமே நமக்கு பிரச்சனையில தான் போயிட்டு இருக்கு நிஜமாலே ஃபைனான்சியல் ரீதியா அப்படின்னா ஒரு நல்ல மாசமா ஃபைனான்சியலா பாக்குறதுக்கு இருக்கும். நல்ல ஒரு பண வரவு நமக்கு எட்டி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆடி மாசம். அப்படி இருக்கிற வாழ்க்கை இப்படி நடக்கும். ஒண்ணு. அடுத்தது, ராசிலே குரு பகவான் சஞ்சாரம் பண்றாரு அப்படின்றதுனால 6க்கும் 9க்கும் அதிபதியானவர் அவர். சோ ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்குள்ள நம்ம போகக்கூடிய ஒரு மாசமா இருக்கும். 10க்கு 2ஆம் அதிபதியும் நம்மளுடைய ராசிலே வராரு அப்படின்றதுனால இந்த நேரத்துலதான் வீடு வாங்காதவா, அதே மாதிரி கார் வாங்காதவா, புதுசா ஆல்ரெடி நான் கடன்ல தான் இருக்கேன், நான் வாடகை வீட்டுல இருக்கேன், என்கிட்ட காருன்றது இது வரைக்கும் நான் வாங்கினதே இல்லை, இந்த கேட்டகரியில இருக்கிறவாளுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கும். புதுசா ஃபர்ஸ்ட் டைம் வீடு வாங்குவீங்க, ஃபர்ஸ்ட் டைம் கார் வாங்குவீங்க, இந்த மாதிரியான சில சமாச்சாரங்கள் நடக்கும். அதாவது உங்களுக்கு பண விரைவு அப்படிங்கிறது இருக்கும். விரயஸ்தானம்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அது நீங்க பாசிட்டிவா கன்வெர்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கறது நான் இந்த பதிவு மூலியமா உங்ககிட்ட பிரார்த்தனை வச்சிருக்கேன். அடுத்தது, 2ஆம் வீட்டிலே கேத்து. நான் அதனாலதான் அதை ஃபர்ஸ்டே சொன்னேன், பணத்துல சில ப்ராப்ளம் வரும், ஃபைனான்ஸ்ல சில ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறது. அந்த ப்ராப்ளம் வராம இருக்கிறதுக்கு அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு அலைன்மெண்ட்டுக்குள்ள நம்ம போகும்பொழுது நமக்கு அது ஃபேவரபிளா இருக்கும். அதையும் நான் சொல்லிட்டேன். நமக்கு இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அப்படியே அதுக்கு அகைன்ஸ்டா தான் நடக்கும். பாசிட்டிவா இருந்தா நெகட்டிவா நடக்கும், நெகட்டிவா இருந்தா பாசிட்டிவா நடக்கும். சோ நம்மளே அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ப்ரிப்பேர்ட் ஆகிக்கணும். அடுத்தது, முக்கியமான சமாச்சாரம், பாசிட்டிவ் சொல்லணும்னு ஆரம்பிச்சு இதெல்லாம் சொல்லிட்டேன். நெகட்டிவ் என்ன அப்படின்னா ரொம்ப அதிகமா ஹெல்த் வைஸ் ப்ராப்ளம் வரப்போகுதுங்க. அதுவும் மனோரீதியான பிரச்சனை வரப்போகுது. அதனால ரொம்ப ஸ்திரமா இருந்துக்கோங்க, ரொம்ப கான்பிடென்டா இருந்தோம். நிறைய மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும்.
நம்மளால ஒரு ஸ்திரமான முடிவை வந்து எடுக்க முடியாது, அதுல ஒரு தடுமாற்றம் வந்து வரும். அதே மாதிரி ஹெல்த் வைஸ் நிறைய ப்ராப்ளம் வருங்க. நீங்க தயவு செஞ்சு உங்களுடைய ஹெல்த்ல கேர் எடுத்துக்கணும். கண்ட டைம்ல சாப்பிடுறது நிப்பாட்டுங்க, கண்டதை சாப்பிடுறது நிப்பாட்டுங்க. கரெக்டான ஃபுட்டை கரெக்டான டைம்ல ரொட்டீன்ல சாப்பிடணும் அப்படிங்கறத நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இப்போ இருக்கிற இந்த லௌகீக வாழ்க்கையில நிறைய டைமிங்ஸ் எல்லாம் மாறி எடுத்து, ஷெட்யூல் எல்லாம் வந்து மாறி எடுத்து இருந்தாலும் நமக்குன்னு ஒரு ஒரு கான்சென்ட்ரேஷன் வேணும் இல்லையா நம்ம ஹெல்த்துக்குன்னு. அது நம்ம பண்ணும் பட்சத்துல ஆல்மோஸ்ட் நமக்கு அது ஆக்டிவா இருக்கு, நமக்கு பிரச்சனை வரணும் அப்படிங்கிற ஒரு சமாச்சாரம். அது ஆக்டிவா இருக்கும்போது நம்ம என்னதான் ஒழுங்கா நம்ம ரொட்டீன் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலுமே நமக்கு வர வேண்டிய ப்ராப்ளம் வரதான் செய்யும். சோ எப்படியோ நம்ம வந்து ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண போறோம். பத்தாவதுக்கு நம்ம ரியாலிட்டியில சில ப்ராப்ளம் சில டிஸ்டர்பன்ஸ் நம்ம இருக்கும் பொழுது அதுல இருந்து கொஞ்சம் வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அதனால நம்மளுடைய ரொட்டீனை ஃபுட் ஹேபிட்ஸ்ல கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணணும். யாரையும் வந்து துஷ்பிரயோகம் பண்ணிக்க வேணாம். ஆல்மோஸ்ட் கடகராசி கடகலக்னக்காரர்கள் வந்து மனசாட்சி ரொம்ப இருக்கக்கூடிய ஒரு காரங்க. மனசு சொல்றதுக்கு நிறைய ப்ரியாரிட்டி கொடுப்பீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய மனசுகிட்ட தான் நீங்க வந்து கேட்பீங்க. அது ஓகேன்னா தான் நீங்க வந்து வெளியே சொல்லுவீங்க, அதை வந்து செயல்படுவீங்க. அதனால அவ்வளவு சீக்கிரத்துல யாருக்கும் நீங்க வந்து எந்த ஒரு தீமையும் வந்து செய்ய போறது கிடையாதுங்க. ஆனால் இருந்தாலும் சில பேருக்கு ஜாதக ரீதியா லக்னம், லக்னாதிபதி இதெல்லாம் சில ப்ராப்ளம் இருக்கு, சந்திரன் கெட்டு போன பட்சத்துல இந்த மாதிரியான மைண்ட் வந்து மாறும். அப்படிலாம் மாறாம ரொம்ப கண்ட்ரோல்டா கரெக்டா தர்மமா இருக்கணும் அப்படிங்கறத மட்டும் பிரதானமா வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சோ இந்த வாரம் இந்த மாசம் ஆடி மாசத்துல கடகராசிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை நான் வந்து சொல்லிட்டேன். இந்த பிரச்சனையிலிருந்து நிவர்த்தி பண்றதுக்காக இன்னொரு விஷயத்த சொல்றேன். உங்களால முடியும் அப்படின்னா பால், பச்சை பாலுங்க, அது வாங்கி முடிஞ்சா நம்ம என்ன வெயிட் இருக்கோமோ சரீர ரீதியான வெயிட்டை அப்படியே பாலா வாங்கி அம்பாள் கோவிலுக்கு தானமா பண்ணுங்கோ, அபிஷேகம் பண்றதுக்கு கொடுங்கோ. ஒண்ணு எந்த அம்பாலா வேணும்னாலும் இருக்கலாம், எந்த ஊர்ல வேணும்னாலும் இருக்கலாங்க. அடுத்தது மில்க் ஸ்வீட் வாங்கி தானம் பண்ணுங்க, எல்லாருக்குமே தானம் பண்ணுங்க ஒண்ணு. அடுத்தது கோவில் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக்கா இந்த கோவில் அந்த கோவில் இல்லாம நவகிரகங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அந்த எல்லா இடத்துக்கும் போயிட்டு தினமும் ஒரு 9 பிரதட்சணம் வந்து பண்ணுங்க. முடிஞ்சா அந்த சுவாமிக்கு பால் அபிஷேகம் பண்ணுங்க நவகிரகங்களுக்கு. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு சக்தி இருக்கும் பட்சத்துல உங்களுடைய ஆத்துல நீங்க நவகிரகத்துக்கு ஹோமம் ஒண்ணு பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நீங்க பண்றதுனால கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஆடி மாசத்துல நமக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து சரியாக ஆரம்பிக்குங்க. அதனால இருக்கிற விஷயம் இதுதான். அவசியம் இதை வந்து எல்லாருக்கும் வந்து பகிருங்கோ. உங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மளுடைய சேனல்ல இன்னமும் தொடர்ந்து இது மாதிரியான நிறைய தேவையான பதிவை வந்து நம்மளுடைய சைட்ல இருந்து நம்ம போட்டுக்கிட்டே இருக்க போறோம். அடுத்து உங்களுடைய கேள்விகள் எதுவா இருந்தாலுமே தயவு செஞ்சு நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க, அப்பதான் நமக்கு வந்து அது தெரியும். இந்த பதிவு பிடிச்சிருந்தா நீங்க வந்து அவசியம் வந்து லைக் பண்ணி எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போற எஃபெக்ட் உங்களுக்கு வந்து சேரும், கரெக்டான நேரத்துல வந்து சேரும். ஒண்ணு. அடுத்தது இன்னொரு நல்ல பதிவுல நம்ம வந்து திருப்பியும் வந்து பார்க்கலாம். நமஸ்காரம், அநேக கோட்டின நமஸ்காரங்கள்.